வணக்கம். இந்த பதிவில் மீனம் ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். ஜூன் மாதமே ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பை பெற்று 5ஆம் இடத்துல அமர்றாரு. அதே போல் இந்த மாதத்தினுடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்வை செய்கிறாரு. பௌர்ணமி அமைப்பில் இருப்பார். அடுத்த தேய்பிறை அமைப்பு இருந்தாலும் ஒரு 7-8 நாட்கள் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அதே 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் நல்ல ஒரு வளர்பிறை அமைப்பில் திருப்பி வருவார். அந்த அமைப்புகளில் 12-13ஆம் தேதிகளில் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சி பலம் பெறுவார். பரிவர்த்தனை அமைப்பு இதெல்லாமே நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பசங்க ரீதியில் நன்மைகள், ஆதாயம், அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் புதன் உங்களுடைய 5ஆம் இடத்துலேயே அமர்றாரு. அந்த வகையில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல அமைப்பு. அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கே படக்கூடிய ஒரு அமைப்புகளில் நன்மைகள், ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றம். அதே 10ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுவது என்பது பொருளாதார வளர்ச்சி மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழிலில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். அதே போல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பில் 6ல் சூரியன் அமர்வது இப்போ மறைவு இல்லை. தாய்மாமன் வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம். வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நன்மை தரக்கூடிய வகையில் அமையும். இவ்வளோ 6ல் சுக்கிரன் அமைவில் ஒரு மறைமுகமான ஒரு சுமூகமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக, உங்களுக்கு ஆதாயம் அற்ற ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக சில பேர் உங்களுக்கு பழக்கமாகுவாங்க. அவர்களிடமிருந்து கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதேபோல் சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறது. வெளிதூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகக்கூடிய உங்களோட ராசியில் சனி அமைந்து குறிப்பாக ஜென்ம சனியின் அமைப்பில் இருக்கீங்க. அந்த அமைப்புகள்லாம் விலகி இப்போது நன்மைகள் மட்டுமே நடைபெறக்கூடிய அமைப்பு. 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக அங்கே இந்த சனி வருவார். அது மாதிரி லாபமான அமைப்பு. மூத்தவர் வகையில் நன்மைகள் ஏற்படும். அதே போல் 12ஆம் அதிபதி குரு பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வெளிநாடு தொடர்புகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பொதுவாகவே தூர தேசங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டாகும். அதே போல் இந்த மாதத்தில் புதனுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவே கண்டிப்பாக இருக்குது. அதே போல் சந்திரனும் நல்லா பலம் பெற்று அமர்றாரு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் கூட சுக்கிரனுடைய பார்வை சிறப்பான நன்மைகள் அளிக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு தேவையில்லாத பழக்கங்கள், அதே போல் தேவையில்லாத உறவுகள் மூலயமாக கஷ்டங்கள். இப்போ சுக்கிரனுடைய பார்வை என்பது அது நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள், அதே போல் உங்களுடைய சுய உலகத்தில் கட்டுப்பாடு மேற்கொள்வது நன்மை அளிக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை அனைத்தும் சாதித்து சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவருக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. இல்லத்தரசிகளுக்கு நன்மைகள், ஆதாயம், அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதத்திலோட ஒரு 8 நாட்கள் மட்டும் கணவன் மனைவி உறவுகள் அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஏதோ பசங்களுக்கோசரம் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனாலும் கூட அடுத்ததாக ஒரு சாதகமான அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை. இது போனது போட்டும் வந்தது ஒற்றும் பிரிஞ்சு போய் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் கணவன் மனைவிங்க வருவீங்க. அடுத்த மாதத்திற்கான ராசி பலன்கள் இல்லைன்னா சனி வக்ர பலன்களில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.